சமாதானத்தின் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அருளுத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு, ஏசா இருவரும் சந்திக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். இந்த இடத்திலே யாக்கோபுடைய மனநிலை எவ்விதமாய் இருந்தது, அவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி நாம் நினைவு கூறலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் அதில் 7வது வசனத்திலே, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாக்குலப்பட்டு, அதே அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபுடைய சூழ்நிலையை பாருங்கள், அவருடைய இருதயத்தை சிந்தனையை பாருங்கள். அவர் வியாக்குலப்படுகிறார், பயந்திருக்கிறார், மிகவும் பயந்திருக்கிறார். என்ன காரணம்? 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு தந்திரமா என்ன செய்தார்? அவர் அதை பெற்றுக்கொண்டார். தன் அப்பாவுடைய கடைசி நாட்களிலே ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை அதையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். இதன் நிமித்தம் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை வந்தது. 20 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக இவர் கானானுக்கு திரும்புகிறார். பதான் அராமிலிருந்து திரும்பி கானானுக்கு திரும்பக்கூடிய இந்த வேளையில ஏசா 400 பேரோடு கூட எதிர்த்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். இந்த சூழ்நிலையில மிகவும் பயந்து வியாக்குலப்படுகிறார். இப்படிப்பட்ட வேளையில யாக்கோபு எடுத்துக்கொண்ட ஆவிக்குரிய செயல்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். பாருங்கள், பயம் நிறைந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார்? வாசிக்கிறோம் 9வது வசனத்திலே பாருங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. இந்த முதல் பகுதியில் அவர் என்ன செய்கிறார்? தன் முன்னோர்களின் தேவன் என்று சொல்லி கூப்பிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பயமான சூழ்நிலையிலே, வியாக்குலம் நிறைந்த சூழ்நிலையிலே அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக காணப்படுகிறார். இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 12வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். 9வது வசனத்தின் பிற்பகுதி, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லுகிறார். பாருங்கள், தன்னோடு கூட தேவன் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். அந்த வார்த்தையை ஜெபங்களிலே சொல்லுகிறார். இதுல இருந்து நாம் என்ன தெரிகிறோம்? சத்தியத்தை அவர் என்ன செய்கிறார்? நினைத்து பார்க்கிறார். வேத வார்த்தைகளை அவர் நினைத்து பார்க்கிறார். போராட்டமான வேளைகளிலே அவன் சிந்தையை வசனத்துக்கு நேராக திருப்பக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை ஜெபத்தின் மூலமாக தெரிவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட போராட்டமான வேளையில முதலாவது ஜெபத்தையும், பிறகு அந்த ஜெபத்திலே தன்னோடு கூட நம்மோடு கூட பேசின, உங்களோடு கூட பேசின வேத வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கிறோமா? மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 10வது வசனம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்கள், தன்னை தாழ்த்துகிறார். இந்த 20 ஆண்டு காலம் தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பாத்திரன் அல்ல. தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார். தன்னுடைய பழைய வாழ்க்கையின் வெறுமையை நினைத்து பார்க்கிறார். பாருங்கள், அதே ஆதியாகமம் 32 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி வாசிக்கிறேன். நான் கோலும் கையுமாய் இருந்து இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? நான் வெறுமையாய் கடந்து போனேன், இப்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட வருகிறேன். இது எல்லாம் நீர் எனக்கு கொடுத்தது என்பதை அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அதை அறிக்கை செய்யக்கூடியது நான் பார்க்கிறோம். எவ்வளவு வேணும் பாத்திரனால் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை எல்லாம் 11ஆம் வசனத்துல பாருங்கள், அவர் அவ்விதமாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது பார்க்கிறோம். தன்னுடைய உண்மையான சூழ்நிலையை ஜெபத்திலே தெளிவாய் அறிவிக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஜெபத்தின் வாயிலாக தன்னை தாழ்த்தி வசனத்தை நினைவு கூர்ந்து கடந்த கால வெறுமையும் நிகழ்கால ஆசீர்வாதத்தையும் நினைவு கூர்ந்து முற்றிலுமாய் இது தேவனால் வந்தது என்பதை அவர் ஜெபத்திலே தெரிவிக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். சமாதானத்திற்காக தன் வியாக்குலம் நிறைந்த வேளையிலே, பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே சமாதானத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்யக்கூடிய செயல்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஜெபத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய செயல்களை கூட நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13 16 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏறத்தாழ 400 மிருக ஜீவன்களை ஏசாவுக்கு வெகுமதியாய் கொடுத்து அனுப்புகிறார்.
பாருங்கள், சமாதானத்திற்காக தன் உழைப்பு, தன்னுடைய 20 ஆண்டு கால அந்த உழைப்பை, ஆசீர்வாதத்தை தன் சகோதரனுக்கு கொடுக்கும்படியாக முன் வருகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, சமாதானத்திற்காக உடைமைகளையும் கொடுக்கலாம், தன்னுடைய உழைப்பை கொடுக்கலாம் என்று சொல்லி யாக்கோபிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சமாதானம் அவ்வளவு மிகப்பெரியதானது. 400 மிருக ஜீவனங்களை விட சமாதானம் மிகப்பெரியது. உங்களை சுற்றிலுமா இருக்கக்கூடிய மனிதரிடத்திலே நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக யாக்கோபு செய்த ஜபங்களை போல் நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். சமாதானம் இருக்கும் பொழுது பகை இல்லாமல் இருக்கும், இருதயத்திலே சமாதானம் நிறைவா இருக்கும். பிரியமானவர்களே, இங்க யாக்கோபு செய்யக்கூடிய காரியங்கள் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, இங்கு அவர் யாக்கோபு நன்கு அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். நான் அதை வாசிக்கிறேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தொழிய உம்மை போகவிடேன் என்றார். யாக்கோபு இரவெல்லாம் அந்த புருஷனோடு போராடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதுவரைக்கும் நான் கொண்டு வந்து சம்பாதித்தது என்னுடைய திறமைகள் எல்லாமே ஒன்றுமில்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அந்த சமாதானம் கிடைக்காது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த ஆசீர்வாதங்கள் என்னிடத்திலே தங்காது என்பதை உணர்ந்து அவர் தேவ சமூகத்தை நாடக்கூடியவராய் இருக்கிறார். முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி ஜெபித்து கர்த்தரை நாடக்கூடியதை பார்க்கிறோம். பிறகு விளைவு என்ன? சமாதானம் கிடைத்தது. ஏசா வருகிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன், உனக்கு முன்னாக நடந்து போகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கிடைத்தது நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய செயல்களுக்கு வெற்றி கிடைத்தது. வெற்றி தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, இது போலவே உங்களுக்கும் பிதாவுக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பருந்தியும், சிலுவையின் மரண பருந்தியும் தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய உடைமைகளை அல்ல, தன்னையே ஜீவ பலியாக, உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளம் பாதம் மட்டுமாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் செய்த இந்த செயல் நிமித்தமாக நமக்கு பிதாவோடு கூட சமாதானம் கிடைத்திருக்கிறது. இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாவி என்பதை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.